வணக்கம் மக்களே. இன்றைக்கி அம்மா கிண்ணத்தப்பம் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம். கிண்ணத்தப்பம் செய்யறதுக்காக மாவு அரைச்சி வச்சுருக்கேன். முதல் நாள் நேற்று நைட்டு அரைச்சி வச்ச மாவு இப்போ எடுத்துருக்கேன். இதுக்கு என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா 1/2 கிலோ பச்சரிசி, 50 உளுந்து, 1 கப்பு சோறு, 1 கப்பு தேங்காய். இதை மட்டும் நம்ம அரைச்சி நேற்று சாயந்தரம் அரைச்சி வச்சுட்டு நல்லா புளிக்கணும். புளிச்சா தான் இது நல்லாயிருக்கும். இப்போ உப்பும் போட்டே பிசைஞ்சு வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். அழகாக புளிச்சிருக்கு பாருங்கள். ஏன்னா இது புளிச்சா தான் நல்லா மெதுவாக இருக்கும். பச்சரிசி மட்டும்தானே சேருது, அதனால் புளிச்சா தான் மெதுவாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா மாவை அடிச்சுக்கிடுவோம். இதை நல்லா இப்படி அடித்து வச்சுக்கணும். கண்டிப்பாக சமையல் சோடா இதுக்கு போடணும். ஏன்னா பச்சரிசி நம்ம புழுங்கரிசி சேர்க்கல. இது புளிச்சா தான் சாஃப்டாக இருக்கும். அதனால் உடனே அரைச்சி இதை செய்ய முடியாது கிண்ணத்தப்பம். இது கேரளா ஸ்பெஷலு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா நம்ம அடிச்சுக்கிடுவோம். ஓவர் நைட்டு இது புளிக்கணும். புளிச்சா தான் மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த அளவுக்கு மாவை நல்லா நம்ம அடித்து வச்சுக்கிடணும். இங்கே அடுப்பத்தை வச்சு ஒரு இட்லி கடாய் போட்டிருக்கேன். இட்லி கடாய் சூடாகிக்கிட்டு இருக்குது. இது உள்ளே ஸ்டாண்டு போட்டு தான் நான் இப்போ ஊற்றி வைப்பேன். ஊற்றி வைக்கும்போது காட்டுதான் இப்போ தண்ணி சூடாகிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுக்கிடுவோம். இப்போ இதில் ஊற்ற போகிறேன். அதே மாதிரி இந்த கேக்கு மோல்ட்லேயும் நான் எண்ணெய் தடவி இதுலேயும் ஊற்ற போகிறேன். முதல்ல இதில் ஊற்றி நம்ம வேக வச்சுக்கிடுவோம். இந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கிடுவோம். ஊற்றி இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ அதுக்கு ஒரு ஸ்டாண்டு போட போகிறேன். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இதில் ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கிடுவோம். போட்டுக்கிட்டு இப்போ இந்த மாவு பாத்திரத்தை இதில் வச்சுக்கணும். இதுக்கு ஒரு மூடி போட்டுக்கணும். இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டுக்கணும். இப்போ இது வேகட்டும். இதை மூடி வச்சுருவோம். இட்லி பாத்திரம் இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த கிண்ணத்தப்பம் இப்படி வெந்துட்டான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கருவேப்பிலை குச்சோ கத்தியோ இருந்தால் தண்ணியில் நினச்சிட்டு இப்படி பார்த்துக்கிடணும். இந்த மாதிரி பார்த்துக்கங்க, ஒட்டாது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம எடுக்கணும். அதே மாதிரி இந்த கேக்கு மோல்ட்லேயும் இந்த மாதிரி ஊற்றி அவிச்சு வச்சுக்கிட்டேன். இப்போ இதையும் அவிச்சு வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த சுற்றில் இப்படி நம்ம கட் பண்ணி விட்டுக்கிடணும். இங்கே பாருங்கள், இப்படி கட் பண்ணி விட்டுக்கணும். நல்லா ஆறுனா நல்லா பூ போல் வந்துடும். இப்போ கொஞ்சம் சூடு இருக்குது. நான் இப்போ இதை எடுத்து இதில் தட்டிக்கிடுதேன். மக்களே, இன்றைக்கி அம்மா கிண்ணத்தப்பம் செஞ்சுருக்கேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், அவ்வளோ பாஞ்சு போல் இருக்கும். பாருங்கள், நல்ல பாஞ்சு போல் இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம தொட்டுக்கிட்டதுக்கு என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா இதை வச்சு சாப்பிடுது. இப்போ சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன். இந்த சிக்கன் குழம்புக்கு அது தொட்டு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த காலை டிஃபனாவோ நைட்டுக்கோ நம்ம வச்சு இந்த மாதிரி கறி குழம்போடு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாதிரி கேரளா ஸ்பெஷல் கிண்ணத்தப்பமும் சிக்கனு கிரேவியும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மக்களே. இன்றைக்கி கேரளா ஸ்பெஷல் கிண்ணத்தப்பமும் சிக்கன் கிரேவியும் வச்சு அம்மா காட்டியிருக்கேன். இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் வரேன். நன்றி, வணக்கம்.